ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்லவே அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருந்திருப்பீங்க. எஸ், இன்றைக்கி என்னோட தங்கச்சி பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ரொம்பவே ஹாப்பியான நாள். பர்த்டே டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 9. பட் இந்த வீடியோ நீங்கள் கிட்டத்தட்ட March 14 தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ நான் மேக்கப் போட்டு வரதுக்கு முன்னால் நம்ம என் பையனோட க்யூட்டான ஃபோட்டோஸும் அவனோட பர்த் ஸ்டோரியும் நம்ம வந்து பார்த்துடலாம். அவளுக்கு வந்து 7 months வந்து வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அவள் வந்து செக்கப் போயிட்டு இருந்தா. அவளை வந்து ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவளுக்கு தம்பி வந்து கன்சீவ் ஆனதில் இருந்தே அவளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அவளை வந்து ஸ்ட்ரைட்டாக ஐக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே 9th month அப்புறமா அம்மா வீட்டுக்கு 7 month அப்புறமா வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஐக்ரவுண்ட்லேருந்து தூத்துக்குடி பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம். அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 9th month அவளுக்கு அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. 8 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவளுக்கு நிறைய டைம் இருந்தது. பட் பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கால் பண்ணாங்க எனக்கு. பட் நான் சொன்னேன், இன்றைக்கி தானம்மா 9th month பிறந்திருக்கு, ஸோ சான்ஸ் இல்லை, ஏதாவது பொய் வெளியாக இருக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணுங்கள், நான் பின்னாலே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அம்மா ஹாஸ்பிட்டல் திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்க. எங்கள் ஊர் திருச்செந்தூர் தான், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தூத்துக்குடியில் தான் பார்க்கணும், இங்கே எடுக்க மாட்டோம் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து உடனே ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு 20 minutesக்குள்ள ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்றது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆம்புலன்ஸில் ஒரு 20 minutesக்குள்ளே திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னோடய சிஸ்டரை அட்மிட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அட்மிட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30. தம்பி பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா March 9, 7:20க்கு என் தங்கச்சி பையன் வந்து பிறந்தான். கிட்டத்தட்ட மறுபடியும் நானும் ஒரு தாயான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்னோட குழந்தைங்க பிறக்கும்போது இருந்த ஹாப்பியை விட டபுள் மடங்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அந்த ஃபீல் அப்படிங்கிறதுலாம் தெரியாது, அவ்வளோ ஹாப்பி. என்னோடய தங்கச்சி பையனை நான் தான் முத கையில் வாங்கினேன். இவ்வளோ ஹாப்பி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனால அவள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவனை பெற்றெடுத்தா. அவளுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் அவளுக்கு வேக்யூம் போட்டு தான் குழந்தைய எடுக்க முடியும். அவளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வேக்யூம் போட்டு எடுத்தால் அந்த உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லபடியாக வந்தான். பட் வேக்யூம் போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் வந்து ப்ளீடிங் இருக்குது குழந்தையோட தலையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா நாங்கள் கிட்டத்தட்ட 15 days நாங்கள் வந்து இன்குபேட்டர்லேயே குழந்தைய வச்சுருந்தாங்க. தாய் ஒரு ஃப்ளோர்லேயும் குழந்தை ஒரு ஃப்ளோர்லேயும் இருந்தால். அவகிட்ட நானும் இன்னொரு ஃப்ளோரில் அம்மாவும் காத்திருந்தோம். ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் குழந்தையே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் மஞ்சக்காமலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே க்யூர் பண்ணி கிட்டத்தட்ட 20 daysக்கு ஆஃப்டர் எங்கள் பையனை எங்கள் கையில் கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அதுக்குள்ளே எப்படி 1 year ஆச்சு அப்படிங்கிறதே எங்களால் நம்பவே முடியல. ரொம்ப ஃபாஸ்ட். இப்போ மேரேஜ் ஆனதே இப்போ தான் ஆன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பையனுக்கும் 1 year ஆயிடுச்சு. என்னோடய தங்கச்சிக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் விஷஸும் கண்டிப்பாக வேணும். எல்லாருமே எப்போதுமே இவங்க இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ப்ளஷ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்த்டேக்காக கொஞ்சம் ட்ரெஸ், அதுக்கப்புறம் இந்த குதிரை பொம்மை, அதுக்கப்புறம் இன்னும் நடக்கலை. ஸோ அதுக்காக நடவண்டி, இது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா, என்னோடய பையன், என்னோடய பொண்ணு, அப்புறம் அப்பா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாலே காரில் வராங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் அப்படியே பைக்கில் கிளம்பிட்டோம் ஜாலியாக. கார் எனக்கு ஒத்துக்காது. ஜாலியாக அப்படின்றத தாண்டி காரில் போனாலே எனக்கு வாமிட் வரும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் போகிறோம். இன்னொரு விஷயம், அப்படியே தனியாக ஜாலியாக போகலாம்ல, என்னதான் இருந்தாலும் காரில் போனாலும் பைக்கில் போகிற மாதிரி வராதில்ல. ஸோ அதனால தான் நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே ஈவினிங் டைமில் தான் கிளம்புனோம். ஏன்னா கேக் கட்டிங் அதே சேம் 7:20க்கு தான் சொல்லியிருந்தா. ஸோ ஈவினிங்கில் தான் நாங்கள் வந்து ரெடியாகி போனோம். டிஃபனுமே பார்த்தீங்க அப்படின்னா என் தம்பியை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், பரோட்டா போட்டு தரேன்,
அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்த்டேவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பர்த்டே பாய் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் சாரோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. மார்னிங்லேருந்து சார் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரவுண்டிங்லேயே இருந்திருக்காரு. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு அவங்க ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சார் நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் அவருமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட பர்த்டே பாய் ரெடி ஆயாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்கும் ரெடி ஆயாச்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த வீடியோவில் என்னோடய ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த சுடிதார் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். பட் அந்தளவுக்கு எனக்கு செட்டே ஆகலை. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க. பட் வேர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிட்டு வந்த குதிரை பொம்மையிலையும் இந்த நடவண்டி பார்த்து பயப்படல. பட் அந்த குதிரை பொம்மையை பார்த்தாலே பயங்கரமாக கத்துறான். பட் ஒரு 4-5 டேஸில் சரியாகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அழகாக அவன் இந்த தள்ளுவண்டி தள்ளிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். பட் இன்னும் கண்ட்ரோல் வரல. ஏன்னா அவங்களது டைல்ஸ் அப்படின்றதுனால இன்னும் கண்ட்ரோல் வரல. பட் இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நான் கேட்டேன். அவள் வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தா. சூப்பராக அவன் கண்ட்ரோல் பண்ணி அழகாக அந்த நடவண்டியை தள்ளிட்டு நடக்கிறதா சொல்லியிருந்தா. அந்த குதிரை பொம்மையிலையுமே பழகிட்டதாகவும் சொல்லியிருந்தா. கேக் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ண போகிறாங்க. பர்த்டேக்கு இன்வைட் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் சைடில் எங்கள் ஃபேமிலி மட்டும், அதே மாதிரி அவங்க சைடில் அவங்க ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவு நல்லாவே கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணாங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. எப்போதுமே பிரியாணி தான், பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏன் மியூட்டில் போட்டிங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணதா அப்படின்னு கேட்கலாம். டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே சாங் போட்டாங்க. ஸோ நான் மியூட்டில் போடாமல் அப்படியே விட்டேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மியூட்டில் போட்டேன். என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டே சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. பிகாஸ் ஃபங்க்ஷன் முடியும் போது 9:30 ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனாலே நம்ம வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 11 o'clock ஆகும். ஸோ தம்பி கொஞ்சிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். வரும்போது எப்படி நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக பைக்கில் போகணுமோ, போகும்போதும் அதே மாதிரி தனியாகவே அப்படியே 2 பேரும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.